إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين وقال تعالى قال موسى لقومه استعينوا بالله واصبروا إن الأرض لله يورثها من يشاء من عباده والعاقبة للمتقين கண்ணியத்திற்குரிய இந்த சபையின் தலைவர் அவர்களே, கண்ணியத்திற்குரிய முஸ்லிம் பெருமக்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். ஒரு பெரும் முயற்சி எடுத்து பல சிரமங்களுக்கு மத்தியில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. காலையிலிருந்து நீண்ட நேரமாக மார்க்க உரைகளை நீங்கள் கேட்டு பயன்பெற்று வருகிறீர்கள். என் உரையை ஆரம்பம் செய்வதற்கு முன்பாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து தொடங்குகின்றேன். யா அல்லாஹ், இம்மாநாட்டுக்காக எடுக்கப்பட்ட எல்லா முயற்சிகளையும் அங்கீகரிப்பாயாக. இம்மாநாட்டுக்கு வருகை தந்திருக்கின்ற எல்லோருடைய உள்ளங்களிலும் உன் அச்சத்தை அதிகப்படுத்துவாயாக. உன் பக்கம் நெருக்கமாகின்ற அந்த வழியை எங்களுக்கு இலகுவாக்கி தருவாயாக. எங்களுடைய அமல்களை சீர்படுத்தி தருவாயாக. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அடியானின் மீது அன்பு வைத்திருக்கின்றான். அல்லாஹ் அவனுடைய அடியானின் மீது தனி ஒரு பாசத்தை காட்டுகின்றான். அல்லாஹுடைய விருப்பம் என்ன? இதற்கு முன்பு அமீர் அவர்கள் மிக விரிவாக சொன்னார்கள். எல்லோரையும் அல்லாஹ் தன்னுடைய மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் அழைக்கின்றான். எல்லோருக்கும் மறுமையின் வெற்றி கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றான். மனிதனுடைய உள்ளத்தில் உண்மையான தேட்டம் அல்லாஹுவை, என்னை படைத்த இறைவனை, எனக்கு உணவளிக்கின்ற இறைவனை, நான் பாவம் செய்தால் என்னை மன்னிக்கின்ற இறைவனை, என்னுடைய குறைகளை மறைக்கின்ற இறைவனை, என்னுடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற இறைவனை நான் அடைய வேண்டும். ஒரு சம்பவத்தை நினைத்து பாருங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு செல்கிறார்கள். வழியிலே ஒரு அரபு கிராம குடும்பத்தை கடந்து செல்லும் பொழுது அதிலிருந்து ஒருவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்திலே இஸ்லாமை தழுவுகிறார். அவரும் அந்த போரிலே உடன் கலந்து கொள்கிறார். போர் ஒரு நாள் முடிவடைகிறது. பிறகு அந்த நபி தோழர்கள் சஹாபாக்களுடைய ஒட்டகங்களை, குதிரைகளை, அவர்களுடைய அந்த கால்நடைகளை மேய்ப்பதற்காக ஒரு கூட்டம் கிளம்புகிறார்கள். அதிலே அந்த தோழரும் செல்கிறார். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று நடந்த அந்த போருடைய கனிமத்து பொருள்களை எல்லாம் பங்கு வைக்கும் போது முஜாஹிதுகளுடைய கால்நடைகளை மேய்ப்பதற்காக சென்ற அந்த குழுவினருக்கும் ஒரு பங்கை தனியாக எடுத்து வைத்துவிட்டு அவர்கள் வந்தால் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார்கள்.
அந்த குழு திரும்பும் போது அதிலே புதிதாக இஸ்லாமை ஏற்ற அந்த தோழரும் இருக்கிறார். சஹாபாக்கள் இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்காக கொடுத்த பங்கு என்று அந்த பொருளை கொடுக்கிறார்கள். என் அன்பு தோழர்களை சிந்தித்து பாருங்கள். அந்த பொருளை வாங்கியவர் பதட்டத்துடனே ஓடோடி வருகிறார். யா ரசூல் அல்லாஹ் மா ஹாதா, அல்லாஹ்வின் தூதரே இந்த பொருள் என்ன, இது எதற்காக எனக்கு கொடுக்கப்பட்டது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தில்க கனீமத்துன், இது அல்லாஹ் உனக்கு கொடுத்த கனீமா, செல்வம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அந்த தோழர் சொல்லுகிறார், மா லிஹாதா அஸ்லம்து யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே இந்த செல்வத்துக்காக நான் முஸ்லிமாகவில்லை, இந்த செல்வத்துக்காக நான் இந்த ஜிஹாதிலே கலந்து கொள்ளவில்லை. அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், ஃபலிம அஸ்லம்த, நீ ஏன் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டாய்? அப்பொழுது அந்த தோழர் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே உங்களோடு இந்த ஜிஹாதிலே போரிலே கலந்து கொள்ள வேண்டும். அஸ்லம்து அலா அன் யஅதியனி கர்புன் ஃபயத்குல மின் ஹாதா வ யக்ருஜ மின் ஹாதா, உங்களுடனே போரிலே கலந்து கொள்ளும் போது எனக்கு ஷஹாதத்து கிடைக்க வேண்டும். எப்படி கிடைக்க வேண்டும்? எங்கிருந்த ஒரு அன்பு வந்து என்னுடைய கழுத்தின் இந்த பகுதிக்குள் நுழைந்து இந்த பகுதியின் வழியாக வெளியேற வேண்டும். இந்த ஒரு ஷஹாதத்தை நான் உங்களோடு அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் முஸ்லிமானேனே தவிர செல்வத்துக்காக அல்ல, பொருளுக்காக அல்ல. இந்த இடத்திலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஸ்துக் உஸ்துக் யஸ்துகுல்லாஹு மஅக், நீ உண்மையை சொல், நீ அல்லாஹ்வுடன் உண்மையாக நடந்து கொள், அல்லாஹ்வும் உன்னுடன் உண்மையாக நடந்து கொள்வான், அல்லாஹ்வும் உண்மையான எண்ணத்தை முழுமைப்படுத்துவான் என்று அன்பிற்குரியவர்களே அறிவிக்கின்றார்கள். அடுத்த நாள் போரிலே ஷஹீதுகளை கொண்டு வரும்போது அதிலே அந்த சஹாபியின் அந்த புதிதாக இஸ்லாமை ஏற்ற அந்த நபித்தோழருடைய அந்த ஜனாசாவும் இருக்கிறது. போர்த்தப்பட்டிருந்த போர்வையை நீக்கியதற்கு பிறகு பார்த்தால் அவர் எந்த இடத்திலே விரல் வைத்து சொன்னாரோ இதன் வழியாக அம்பு செல்ல வேண்டும், இங்கிருந்து அம்பு வெளியேற வேண்டும் என்று அதே இடத்திலிருந்து அம்பு சென்றிருக்கிறது, அதே இடத்திலிருந்து அம்பு வெளியேறி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொன்னார்கள். சிந்தித்து பாருங்கள் என் நம்பிக்கைக்குரியவர்களே, உண்மையான எண்ணத்தை, உண்மையான தேட்டத்தை தான் அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்க்கிறான். மார்க்கத்தை புரிய வேண்டும் என்ற உண்மையான தேட்டம் இருக்குமாயின் மார்க்கத்தின் சத்திய பாதைக்கு அல்லாஹ் வழிகாட்டுவான். கருத்து வேற்றுமைகள் உள்ள விஷயங்களிலே தெளிவானதற்கு அல்லாஹ் வழிகாட்டுவான். இன்று பாருங்கள், தங்களை முஸ்லிம் என்று சொல்லுகின்ற ஒரு சமுதாயம், தங்களை முஸ்லிம் என்று சொல்லுகின்ற ஒரு பெரிய கூட்டம் அல்லாஹுவை மறந்தவர்களாக அல்லது அல்லாஹுவின் பலத்தை சரியாக அறியாதவர்களாக அல்லது அல்லாஹுவிடம் கேட்டால் தாமதமாக உதவி வரும், அவுலியாக்களிடத்திலே கேட்டால் அவசரமாக உதவி வரும் என்று நம்பியவர்களாக, அல்லாஹுவிடத்திலே அவுலியாக்கள் இல்லாமல் நாம் நெருங்க முடியாது, அல்லாஹுவிடத்திலே அவுலியாக்களுடைய உதவி இல்லாமல் நாம் உதவி கேட்க முடியாது, அல்லாஹ் நம்முடைய கோரிக்கைகளை ஏற்க மாட்டான், நாமெல்லாம் பாவிகள், நாம் எப்படி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பது என்று தவறான நம்பிக்கையை கொண்டு என்ற தவறான எண்ணத்திலே அவர்களுக்கு கற்பிக்கப்பட்ட அந்த தவறான போதனையின்படி அல்லாஹுவை மறந்துவிட்டு எங்கு செல்கிறார்கள்? இறந்தவர்களிடத்திலே செல்கிறார்கள், கபரிலே அடக்கம் செய்யப்பட்டவர்களிடத்திலே செல்லுகின்றார்கள், யாரை மகான்கள் நல்லோர் என்று நம்பினார்களோ அவர்களிடத்திலே செல்லுகின்றார்கள், கற்களிடத்திலே செல்லுகின்றார்கள், மிருகங்களிடத்திலே செல்லுகின்றார்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை பற்றித்தான் நம்மிடத்திலே கேட்கிறான். அல்லாஹ் ஒருவன் இருக்க, அல்லாஹ் ஒருவன் உயிருள்ளவன் இருக்க, அவனை விட்டு விட்டு நீங்கள் யாரிடத்திலே செல்லுகின்றீர்கள்? அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தா, அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தா. அல்லாஹ் கேட்கிறான், அடியானே நான் உனக்கு போதுமானவனாக இல்லையா? நான் ஒருவன் உனக்கு போதுமானவனாக இல்லையா? நான் என்ன பலவீனம் அடைந்து விட்டேனா? அல்லது என்னுடைய கஜானாக்கள் குறைந்து விட்டதா? அல்லது நான் உன்னை விட தூரமாகி விட்டேனா? அல்லது நான் இறந்து விட்டேனா?
ஃபதவக்கல் அலல் ஹய்யில் லதீ லா யமூத். அல்லாஹ் சொல்கிறான், என்றுமே மரணிக்காத உயிருள்ள அல்லாஹ்வின் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள், அவன் மீது பாரம் சுமத்துங்கள், அவனை சார்ந்திருங்கள். உதுஊஹு முக்லிஸீன லஹுத்தீன், அந்த இறைவனை நீங்கள் அழையுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எத்தனை வசனங்களிலே கேட்கிறான் தெரியுமா? குல் மன் யுனஜ்ஜீகும் மின் ظுலுமாத்தில் பர்ரி வல் பஹர் ததுஊனஹு தضرعا وخفيا لئن أنجانا من هذه لنكونن من الشاكرين قل الله ينجيكم منها ومن كل كرب ثم أنتم تشركون. ஆறாவது அத்தியாயத்தின் 23, 24 வசனங்கள் அல்லாஹ் கேட்கிறான் பாருங்கள். நபியே, நீங்கள் கேளுங்கள், இந்த மக்களிடத்திலே நீங்கள் விசாரியுங்கள். மை யுனஜ்ஜீக்கும், உங்களை யார் பாதுகாக்கிறார்? மின் ظுலுமாத்தில் பர்ரி வல் பஹர், கடலின் இருள்கள் தரையின் இருள்களில் இருந்து உங்களை பாதுகாப்பது யார்? அப்துல் காதர் ஜீலானி அவர்களா? அவர்களுக்கு முன்னிருந்தவர்களை பாதுகாத்தவன் யார்? அவர்கள் இறந்ததற்கு பிறகு உள்ளவர்களை பாதுகாப்பது யார்? சிந்தித்து பாருங்கள். மை யுனஜ்ஜீக்கும், யார் உங்களை பாதுகாக்கின்றார்கள்? அல்லாஹ் பாதுகாக்கின்றான், வானத்தை பாதுகாக்கின்றான். வலா யஉதுஹு ஹிஃதுஹுமா, வானத்தை பாதுகாப்பவன் யார்? பூமியை பாதுகாப்பவன் யார்? வானத்தில் உள்ள கோள்களை நட்சத்திரங்களை பாதுகாப்பவன் யார்? சூரியனை பாதுகாப்பவன் யார்? சந்திரனை பாதுகாப்பவன் யார்? மேகத்தை பாதுகாப்பவன் யார்? நட்சத்திரங்களை பாதுகாப்பவன் யார்? காற்றில் உள்ள கோடான கோடி ஜீவராசிகளை, கடலில் உள்ள கோடான கோடி மீன் இனங்களை பாதுகாப்பவன் யார்? அந்த அல்லாஹ் தானே உங்களையும் பாதுகாக்கின்றான். அல்லாஹ் சொல்லுகிறான், ததுஊனஹு தضرعا وخفيا. இந்த இடத்திலே ஒன்றை ஆழமாக விளங்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஐயாமுல் ஜாஹிலியா, மடமை காலம், மடையர்களின் காலம் என்று வர்ணிக்கப்படுகின்ற இஸ்லாமிற்கு முந்திய காலத்தை அல்லாஹ் இங்கே சொல்லுகின்றான். அந்த காலத்திலே வாழ்ந்த முஷ்ரிக்குகளுடைய நம்பிக்கை என்னவென்றால், சிரமம், கஷ்டம், துன்பம் என்று வந்துவிட்டால் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் கை கொடுக்க முடியாது. தாங்கள் வணங்கி இருந்த சிலைகளை எல்லாம் மறந்து விடுவார்கள். அல்லாஹ் ஒருவன் மட்டுமே அவர்களுக்கு நினைவுக்கு வருவான். அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுக்கு துன்பம் ஏற்படும் பொழுது, உங்களுக்கு துயரம் ஏற்படும் பொழுது, ததுஊனஹு தضرعا وخفيا, நீங்கள் தனிமையிலும் சரி பணிவாக மறைவாக நீங்கள் அந்த அல்லாஹுவை தானே அழைக்கிறீர்கள். என்ன சொல்கிறீர்கள்? எங்கள் இறைவன் அல்லாஹ் இந்த துன்பத்திலிருந்து பாதுகாத்தால் நாங்கள் நிச்சயம் நன்றி செலுத்துபவர்களில் இருப்போம் என்று சொல்கிறீர்கள். அல்லாஹ் கூறுகிறான், குலில்லாஹு யுனஜ்ஜீக்கும் மின்ஹா வ மின் குல்லி கர்பின், அல்லாஹ் தான் உங்களை பாதுகாக்கின்றான். அந்த இருள்களின் ஆபத்துகளிலிருந்து மட்டுமல்ல, எல்லா துன்பங்களிலிருந்தும் அந்த அல்லாஹ் தான் பாதுகாக்கின்றான். மனிதனுடைய உடலில் ஒரு துன்பம் ஏற்பட்டால், அவனுடைய பொருளாதாரத்திலே ஒரு துன்பம் ஏற்பட்டால், பூமியிலே எந்த துன்பம் எந்த நேரத்தில் ஏற்பட்டாலும் சரி, பாதுகாப்பவன் அல்லாஹ் தான். சும்ம அன்தும் துஷ்ரிகூன். ஆனால் அந்த துன்பத்திலிருந்து உங்களை பாதுகாத்ததற்கு பிறகு நீங்கள் அல்லாஹ்விற்கு இணை கற்பித்து விடுகின்றீர்கள். எங்களுக்கு இது கிடைத்தது எங்களுடைய இன்ன அவுலியாக்களின் மூலமாக, எங்களுடைய இன்ன சிலையின் மூலமாக என்பதாக நீங்கள் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கிறீர்கள். அன்பிற்குரியவர்களே, இன்று தங்களை முஸ்லிம்கள் அல்லது நாங்கள் தான் உண்மையான சுன்னத் வல் ஜமாத் என்று சொல்லுகின்ற மக்கள் எந்த அளவு ஷிர்க் என்ற அபாயத்தில் இருக்கிறார்கள் தெரியுமா? கஷ்டமான நேரம் என்று ஒன்று வந்துவிட்டால் அந்த நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே உதவி தேடி பிரயோஜனம் இல்லை. அல்லாஹ்வுடைய உதவி தாமதமாக வரும். அவுலியாக்களிடத்திலே செல்லுவோம் என்று பாருங்கள். எப்படி மாற்றார்களிடத்திலே ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு குலதெய்வம் என்று ஒன்று வைத்திருப்பார்களோ, அதுபோன்று இன்று முஸ்லிம்களிலே பலர், தங்களை முஸ்லிம் என்று நம்புகின்றவர்களில் பலர், இஸ்லாம் அவர்களை முஸ்லிம்களாக ஏற்கவில்லை, அல்லாஹ் அவர்களை முஸ்லிம்களாக ஏற்கவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஸ்லிம்களாக ஏற்கவில்லை. என்ன செய்து வைத்திருக்கிறார்கள்? ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தர்கா, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு அவுலியா, இன்னும் சில இடங்களிலே ஒவ்வொரு தெருவுக்கும் கூட வைத்திருக்கிறார்கள். அங்கே சென்று நேர்ச்சி செய்கிறார்கள், அங்கே சென்று பிரார்த்தனை செய்கிறார்கள், அங்கே தவாஃப் செய்கிறார்கள், அங்கே இஅ்திகாஃப் இருக்கிறார்கள், அவர்களிடத்திலே மன்றாடுகிறார்கள்.
அல்லாஹு அக்பர். அன்பிற்குரியவர்களே, பாதுகாப்பவன் அல்லாஹ். குல் மை யர்ஸுகுகும் மினஸ் ஸமாஇ வல் அர்த் அம்மன் யம்லிகு ஸமஅ வல் அப்ஸார் வமன் யுக்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யித் வயுக்ரிஜுல் மய்யித மினல் ஹய்ய் வமன் யுதப்பிருல் அம்ர ஃபஸயகூலுன அல்லாஹ் ஃபகுல் அஃபலா தத்தகூன் ஃபதாலிகுமுல்லாஹு ரப்புகுமுல் ஹக் ஃபமாதா பஅதல் ஹக்கி இல்லா ضلال. சூரா யூனுஸ் 31 32வது வசனங்கள். அல்லாஹ் கேட்கிறான், எந்த மக்களிடத்திலே சென்று, எந்த இறந்தவர்களிடத்திலே சென்று, அல்லது எந்த சிலைகளிடத்திலே சென்று உங்களுடைய தேவைகளை கேட்கிறீர்களோ, நீங்கள் உதவி தேடுகின்றீர்களோ, உங்களை இரட்சிக்க கோருகின்றீர்களோ, அல்லது உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கின்றீர்களோ, அல்லாஹ் கேட்கிறான், அவர்களா உங்களுக்கு வானத்திலிருந்து பூமியிலிருந்து உணவளிக்கின்றார்கள்? உங்களுக்கு உணவளிப்பவன் யார்? யார் அல்லாஹுவை விட்டுவிட்டு அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை அல் கௌசுல் ஆதம், மிகப்பெரிய இரட்சிப்பாளர், அல்லாஹு அக்பர், அல்லாஹுவை புகழ வேண்டிய புகழ்ச்சியை கொண்டு யாரை புகழ்கிறார்கள்? அல் கௌசுல் ஆதம், மிகப்பெரிய இரட்சிப்பாளர், அல்லாஹு அக்பர். இன்று பாருங்கள் அன்பிற்குரியவர்களே, எத்துணை மஸ்ஜிதுகளுக்கு முஹியத்தீன் ஆண்டவர் மஸ்ஜித் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். கொடுமையிலும் கொடுமை, வேதனையிலும் வேதனை. தங்களை ஆலிம்கள் என்று சொல்லுகின்ற பலர் இதன் விபரீதத்தை அறியாமல் இருக்கிறார்களே. அல்லாஹுவை வணங்கப்பட வேண்டும், அல்லாஹுவிற்கு வணக்க வழிபாடுகள் செலுத்தப்பட வேண்டும் என்று கட்டப்பட்ட அந்த தூய்மையான மஸ்ஜிதுகளிற்கு என்ன பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது? முஹியத்தீன் ஆண்டகை பள்ளிவாசல். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ஆண்டவன், அல்லாஹ் அரசன், அல்லாஹ் இறைவன். அல்லாஹுவை ஆண்டவனாக, அரசனாக, அதிபதியாக ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் மஸ்ஜிதுக்கு என்ன பெயர் வைத்திருக்கிறார்கள்? முஹியத்தீன் ஆண்டகை என்பதாக. அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வுடைய இந்த கேள்வி இருக்கிறது, முஷ்ரிக், சிலை வணங்கக்கூடிய முஷ்ரிக்குகளை பார்த்து மட்டுமல்ல. எப்படி? கோயில்களிலே சிலைகளை வணங்கக்கூடிய, அல்லது சர்ச்சுகளிலே சிலுவைகளை வணங்கக்கூடிய, அல்லது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உருவங்களை, அல்லது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உருவத்தை வணங்கக்கூடிய கிறிஸ்துவர்களை பார்த்து மட்டுமல்ல, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சிலைகளை வணங்கக்கூடிய இணை வைப்பாளர்களை பார்த்து மட்டுமல்ல, யாரெல்லாம் அல்லாஹுவை தவிர்த்து மற்றவர்களை வணங்குகின்றார்களோ, அவர்களை நம்புகிறார்களோ, அவர்களிடத்திலே உதவி தேடுகின்றார்களோ, அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், உங்களை படைத்தது யார்? அல்லாஹ் படைத்தானா அல்லது அப்துல் காதர் ஜீலானி படைத்தார்களா? உங்களை படைத்தது யார்? அல்லாஹ் படைத்தானா அல்லது ஷாஹுல் ஹமீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி படைத்தார்களா? உங்களை படைத்தது யார்? முஈனுத்தீன் ஹாஜா சிஸ்தி படைத்தார்களா? உங்களை படைத்தது யார்? படைத்த அல்லாஹ், படைத்தவன் அல்லாஹ். அவனிடத்திலே உதவி கேட்காமல், அவனை நம்பாமல், அவனிடத்தில் வராமல் நீங்கள் எங்கே செல்கிறீர்கள்? குல் மை யர்ஸுகுகும் மினஸ் ஸமாஇ வல் அர்த். அடுத்து கேட்கின்றான், உங்களுடைய செவிக்கு உரிமையாளன் யார்? உங்களுடைய காது, உங்களுடைய செவி கேட்கும் திறன், இந்த செவிக்கு உரிமையாளன் யார்? உங்களுடைய பார்வைக்கு உரிமையாளன் யார்? என் அன்பிற்குரிய முஸ்லிம் சமுதாயமே, சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் கேட்கிறான், யாரெல்லாம் அவுலியாக்களை கடவுளாக, உதவி தேடப்படுவதற்கு தகுதியானவர்களாக நம்பி இருக்கின்றார்களோ அவர்களை பார்த்து கேட்கிறேன். அல்லாஹ் கேட்கிறான், உங்களுடைய செவிக்கு உரிமையாளன் யார்? உங்களுடைய பார்வைக்கு உரிமையாளன் யார்? இறந்த பொருளிலிருந்து உயிருள்ளதை வெளியாக்கக்கூடியவன் யார்? உயிருள்ள ஒன்றிலிருந்து உயிரற்றதை வெளியாக்கக்கூடியவன் யார்? ஒமன் யுதப்பிருல் அம்ர். வானத்திலிருந்து பூமி வரை இந்த பிரபஞ்சம் அனைத்திலும் காரியங்களை நிர்வகித்துக் கொண்டிருப்பவன் யார்? மழை எப்போது பெய்ய வேண்டும், சூரியனுடைய வெப்பம் எப்போது அதிகரிக்க வேண்டும், சந்திரனின் குளிர்ச்சி எப்போது அதிகரிக்க வேண்டும், இந்த உலகத்தினுடைய எல்லா திட்டங்களையும் அழகிய முறையிலே, செம்மையான முறையிலே நிர்வகித்துக் கொண்டிருப்பவன் யார்? அல்லாஹுவா அவுலியாக்களா? அல்லாஹுவா சிலைகளா? அல்லாஹுவா அல்லது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களா? அல்லாஹுவா அல்லது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களா? அல்லாஹுவா அல்லது நல்லவர்களா? சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் கேட்கிறான், ஃபஸயகூலுன அல்லாஹ். யாரை கேட்டாலும் சரி, எப்படி? யாரை கேட்டாலும் சரி,
அன்பிற்குரியவர்களே, நீங்கள் இதை உங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவப்படுத்தி பாருங்கள். ஒரு சிலைகளுக்கு பூஜை செய்யக்கூடிய ஒரு பூசாரியை அழைத்து, உன்னை படைத்தவன் யார், உன் செவிக்கு உரிமையாளன் யார், உனக்கு உணவளிப்பவன் யார் என்று கேட்டால், அந்த பூசாரி தான் பூஜை செய்கின்ற சிலையை பார்த்து, இந்த சிலை என்னை படைத்தது, இந்த சிலை என்னை வளர்க்கிறது, இந்த சிலை எனக்கு உணவளிக்கிறது, இந்த சிலை எனக்கு எஜமானன் என்று சொல்ல மாட்டான் நிச்சயமாக. அது போன்றுதான் தர்காக்களை வணங்குகின்ற, அவுலியாக்களை வணங்குகின்ற, அவுலியாக்களிடத்திலே உதவி தேடுகின்ற மக்களிடத்திலும் நாம் கேட்க வேண்டும், உங்களை படைத்தவன் யார், உங்களுக்கு உணவளிப்பவன் யார், உங்களுடைய செவிக்கு, உங்களுடைய அறிவுக்கு, உங்களுடைய பார்வைக்கு உரிமையாளர் யார்? அவர்களும் என்னத்தான் சொல்லியாக வேண்டும். அப்படி அவர்கள் சொல்லவில்லை என்றால் இந்த முஷ்ரிக்கை விட அவர்கள் கேடு கெட்டவர்கள் என்பதாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த முஷ்ரிக்குகளை விட வழிகேட்டிலே வெகு தூரமானவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் அக்பர். ஃபஸயகூலுன அல்லாஹ், அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் என்று சொல்கிறீர்களே, ஃபகுல் அஃபலா தத்தகூன், அந்த அல்லாஹ்வை நீங்கள் பயப்பட வேண்டாமா? அந்த அல்லாஹ் தான் உங்களுடைய இறைவன், உங்களை படைத்தவன், உங்களை வளர்ப்பவன், உங்களை காப்பவன். அந்த அல்லாஹ்வை விட்டுவிட்டு, அந்த அல்லாஹ்வை தவிர்த்து விட்டு நீங்கள் யாரிடத்திலே செல்லுகின்றீர்கள்? அல்லாஹ் அக்பர். எப்படி புரியும்படி கேட்கின்றான் பாருங்கள். குல் மன் ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த், குல் மன் ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த், குலில்லாஹ், குல் அஃபத்தகல்தும் மின் தூனிஹி அவுலியா லா யம்லிகூன லிஅன்ஃபுஸிஹிம் நஃபஅன் வலா ضرا قل هل يستوي الأعمى والبصير أم هل تستوي الظلمات والنور أم جعلوا لله شركاء خلقوا كخلقه فتشابه الخلق عليهم قل الله خالق كل شيء وهو الواحد القهار. அல்லாஹ் கேட்கிறார், நபியே நீங்கள் கேளுங்கள் இந்த மக்களிடத்திலே, யார் அல்லாஹ்வை விட்டுவிட்டு, ரப்பை தவிர்த்து விட்டு வேறு எங்கே செல்லுகிறார்களோ, அல்லாஹ்வை மறந்துவிட்டு யார் பிறரிடத்திலே செல்லுகின்றார்களோ அவர்களை பார்த்து கேளுங்கள், வானங்களுக்கு அதிபதி யார், வானங்களுக்கு அதிபதி யார், பூமிக்கு அதிபதி யார்? நபியை நீங்கள் சொல்லுங்க. அவர்கள் சொல்வது என்ன? நீங்கள் சொல்லுங்கள், குலில்லாஹ், அல்லாஹ் தான் அதிபதியாக இருக்கின்றான். அப்போது அல்லாஹ் கேட்கிறான், குல் அஃபத்தகல்தும் மின் தூனிஹி அவுலியா, அல்லாஹ்வை விட்டுவிட்டு, அந்த அல்லாஹ்வை தவிர்த்து விட்டு நீங்கள் உங்களுக்கென்று பாதுகாவலர்களை ஏற்படுத்திக் கொண்டீர்களா? அஃபத்தகல்தும் மின் தூனிஹி அவுலியா. இன்று என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ்வால் பாதுகாக்க முடியாது, அல்லாஹ் அழைத்தால் வெகு தூரமாக இருக்கின்றான், அவனுடைய அழைப்பு அவனுடைய பதில் தாமதமாக வரும். அஃபத்தகல்தும் மின் தூனிஹி அவுலியா, உங்களுக்கென்று பாதுகாவலர்களை அல்லாஹ்வை விட்டு விட்டு நீங்கள் எடுத்துக் கொண்டீர்களா? அல்லாஹ் கேட்கிறான், லா யம்லிகூன லிஅன்ஃபுஸிஹிம் நஃபஅன் வலா ضرا. அந்த அவுலியாக்கள் தங்களுக்கே எந்த நன்மையும் தீமையும் செய்து கொள்ள முடியாது. அந்த அவுலியாக்கள் தங்களுக்கே எந்த நன்மையும் தீமையும் செய்ய முடியாது. யோசித்து பாருங்கள், அப்துல் காதர் ஜீலானி அவர்களால் நமக்கு நன்மை செய்ய முடியும் என்று இருக்குமாயின் அவர்களுக்கு ஏன் நோய் நொடி ஏற்படுகிறது, ஏற்பட்டது? அவர்கள் ஏன் மரணித்தார்கள்? தங்களுடைய மரணத்தை தடுக்க முடியாத நிலையில் இருந்தவர்கள், தங்களுடைய நோய் நொடிகளை தடுக்க முடியாத நிலையில் இருந்தவர்கள், சாப்பிடவில்லை என்றால் ஏற்படக்கூடிய பலவீனத்தை தடுக்க முடியாமல் இருந்தவர்கள், மனிதராக வாழ்ந்தவர்கள், மனிதர்களை, இந்த பிரபஞ்சத்தை, இந்த மக்களை எப்படி காப்பாற்ற முடியும்? சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், வயம்ஸஸ்கல்லாஹு பிதுர்ரின் ஃபலா காஷிஃப லஹு இல்லா ஹு. நபியே, உங்களுக்கு ஒரு தீமையை அல்லாஹ் கொடுத்தால், உங்களுக்கு ஒரு துன்பத்தை அல்லாஹ் கொடுத்தால், யார் அந்த துன்பத்தை நீக்க முடியும்? அல்லாஹ்வை தவிர. உங்களுக்கு ஒரு சிரமத்தை கொடுத்தால் அந்த சிரமத்தை அல்லாஹ்வை தவிர யாரால் நீக்க முடியும்?
وَإِنْ يُرِدْكَ بِخَيْرٍ فَلَا رَادَّ لِفَضْلِهِ உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுத்தால், உங்களுக்கு சுகத்தை கொடுத்தால், உங்களுக்கு இன்பத்தை கொடுத்தால், யாரால் அல்லாஹ்வுடைய அந்த அருளை தடுக்க முடியும், மாற்ற முடியும்? அல்லாஹ் அக்பர். சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் கேட்கிறான், லா யம்லிகூன லிஅன்ஃபுஸிஹிம் நஃபஅன் வலா தர்ரா. அல்லாஹ்வை தவிர்த்து யாரை நீங்கள் பாதுகாவலர்களாக ஆக்கிக் கொண்டாலும் சரி, அவர்கள் தங்களுக்கு நன்மை செய்வதற்கும் சரி, தங்களுடைய தீமைகளை தடுத்துக் கொள்வதற்கும் சரி, அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள். பிறகு அல்லாஹ் சொல்கிறான், குல் ஹல் யஸ்தவில் அஅமா வல் பஸீர் அம் ஹல் தஸ்தவில் ظுலுமாத் வன் நூர். குருடனும் பார்வை உள்ளவனும் சமமாகுவானா? இருள்களும் ஒளியும் சமமாகுமா? யார் அல்லாஹ்வை நம்புகின்றானோ, யார் அல்லாஹ்விடத்திலே மட்டும் உதவி தேடுகின்றானோ, அல்லாஹ் ஒருவன் மட்டும் போதுமானவன் என்று நம்பி இருக்கிறானோ, அல்லாஹ்வை மட்டும் சார்ந்திருக்கிறானோ, அல்லாஹ்விடத்திலே மட்டும் தன்னுடைய கோரிக்கைகளை முன்வைக்கிறானோ, அல்லாஹ் ஒருவன் எனக்கு போதுமானவன் என்று அல்லாஹ்வை யார் உறுதியாக பற்றி பிடித்துக் கொண்டானோ, அவனை அல்லாஹ் பார்வை உள்ளவனுக்கு சமமாக சொல்லுகின்றான். யார் அல்லாஹ்வை கொண்டு திருப்தி அடையாமல், யார் அல்லாஹ்வை கொண்டு போதும் என்ற மனம் இல்லாமல், அல்லாஹ்வை கொண்டு திருப்தி அடையாமல் அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தே சென்று தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றும்படி கோருகின்றார்களோ, நேர்ச்சிகள் செய்கின்றார்களோ, அவர்களுக்கு முன்னால் தங்கள் பணிவுகளை வெளிப்படுத்துகின்றார்களோ, அவர்களை அல்லாஹ் குருடன் என்று சொல்லுகின்றான். அல்லாஹ் அக்பர். எப்படி பாருங்கள், யார் அல்லாஹ்வை மட்டும் நம்பி இருக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் எப்படி சொல்லுகின்றான்? அவர்கள் பார்வை உள்ளவர்கள். யார் அல்லாஹ்விடத்திலே மட்டும் உதவி தேடாமல் அலைகிறார்கள், மரத்திலே ஏறுகிறார்கள், மலையிலே ஏறுகிறார்கள், கடற்கரைக்கு செல்லுகின்றார்கள், எங்கெங்கெல்லாம் அலைகிறார்களோ திரிகிறார்களோ, அவர்கள் எங்கு சென்றாலும் சரி, அவர்கள் தர்காக்களுக்கு சென்றாலும் சரி, கோயில்களுக்கு சென்றாலும் சரி, சர்ச்சுகளுக்கு சென்றாலும் சரி, மரங்களுக்கு சென்றாலும் சரி, அல்லது மகான்களிடத்திலே சென்றாலும் சரி, அவர்களை அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? அவர்கள் பார்வையற்றவர்கள். பார்வையற்றவன் எப்படி நேரான வழியை அடைய முடியும்? ஒரு பார்வையற்றவனால் நேரான வழியை அடைய முடியாது. அது போன்றுதான் இவர்கள். பிறகு அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் புரிய மாட்டீர்களா? நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? என்னை தவிர்த்து விட்டு நீங்கள் யாரை பாதுகாவலர்களாக எடுத்துக்கொண்டீர்களோ, யாரை உங்களுடைய ரட்சிப்பாளர்களாக எடுத்துக்கொண்டீர்களோ, அம் ஜஅலு லில்லாஹி ஷுரகா خلقوا كخلقه, நான் படைத்தது போன்று ஒரு படைப்பை, அல்லாஹ் அக்பர், நான் படைத்தது போன்று ஒரு படைப்பை என்னை தவிர யாராவது படைத்திருக்கிறார்களா? யாரை நீங்கள் நம்புகின்றீர்களோ, யாரிடத்திலே சென்று நீங்கள் பிரார்த்திக்கின்றீர்களோ என்னை தவிர்த்து, அவர்கள் யாராவது ஒருவர், அவர்களிலே யாராவது ஒருவர் நான் படைத்தது போன்று ஏதாவது ஒரு படைப்பை படைத்திருக்கிறார்களா? வானத்தை அவர்களால் படைக்க முடியுமா? பூமியை படைக்க முடியுமா? அல்லது ஒரு மரத்தை படைக்க முடியுமா? அல்லது ஒரு மரத்தினுடைய இலையை படைக்க முடியுமா? இல்லை, ஒரு கொசுவைத்தான், ஒரு ஈயைத்தான் அவர்களால் படைக்க முடியுமா? யா அய்யுஹன் நாஸ் ضرب مثل فاستمعوا له إن الذين تدعون من دون الله لن يخلقوا ذبابا ولو اجتمعوا له وإن يسلبهم الذباب شيئا لا يستنقذوه منه ضعف الطالب والمطلوب. அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் அழைத்து சொல்கிறான், எல்லோரையும் அழைக்கிறான். மக்களே, யாரெல்லாம் அல்லாஹ்வை நம்பாமல், அல்லாஹ் ஒருவனை போதுமானவனாக கருதாமல், அல்லாஹ்விடத்திலே மன்றாடாமல் சிலைகளிடத்திலே மன்றாடுகிறார்களோ, அல்லது கபர்களிடத்திலே மன்றாடுகிறார்களோ, அவர்களை எல்லாம் அல்லாஹ் அழைக்கிறான். ஓ மக்களே, யா அய்யுஹன் நாஸ், நான் ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றேன் கேளுங்கள். நீங்கள்
என்னை தவிர்த்து விட்டு யாரிடத்திலே உதவி தேடுகின்றீர்களோ, யாரை அழைக்கின்றீர்களோ உங்களுடைய தேவைக்கு, அவர்களால் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது. அல்லாஹ் அக்பர். லை யக்லுகு துபாபா. எத்துணை அப்துல் காதர் ஜீலானி இந்த உலகத்திலே வந்தாலும் சரி, ஒரு ஈயை கூட அவர்களால் படைக்க முடியாது. ஈயை படைப்பது என்ன? இந்த ஈ அவர்களுடைய உணவுப் பொருட்களிலிருந்து ஒன்றை கொத்தி சென்றாலும் அதை கூட அவர்களால் தட்டி பறிக்க முடியாது. என்னை தவிர பிற படைப்பினங்களை யார் வணங்குகின்றார்களோ அவர்களும் பலவீனமானவர்கள். அவர்களால் வணங்கப்படுகின்ற அந்த பொய்யான தெய்வங்களும் பலவீனமானவை. அவற்றால் எதுவும் செய்ய முடியாது. அல்லாஹ் சொல்லுகிறான், குலில்லாஹு காலிகு குல்லி ஷை. அவன்தான், அந்த அல்லாஹ் தான் எல்லாவற்றையும் படைக்கிறான். வஹுவல் வாஹிதுல் கஹ்ஹார். அவன் ஒருவன் தான், அவன்தான் அடக்கி ஆளுகின்றவன். அவனால் முடியும். வானத்தை படைத்தவன், வானத்திலே கோடான கோடி நட்சத்திரங்களை படைத்தவன். அவனால் நம்மை பாதுகாக்க முடியாது. அவனால் இந்த அற்பமான ஒரு பலவீனமான படைப்பாகிய இந்த மனிதனை ரட்சிக்க முடியாது. இந்த மனிதனுடைய தேவைகளை அவனால் நிறைவேற்ற முடியாது. கோடான கோடி படைப்பினங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய அந்த சூரியனை படைத்து அதை ரட்சித்து அதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவனால் ஒரு சாதாரண இந்த மனித படைப்பின் இந்த தேவைகளை நிறைவேற்ற முடியாது. ஏன்? அவனிடத்திலே கஜானாக்கள் இல்லையா? அவனுடைய கஜானாக்கள் காலியாகி விட்டனவா? அவனுடைய ஆட்சி பலகீனமாகி விட்டதா? படைப்புகள் எல்லாம் அவனுடைய கட்டுப்பாட்டை விட்டு வெளியேறி விட்டனவா? அல்லாஹ் கேட்கிறான் பாருங்கள். குல் மன் பியதிஹி மலகூது குல்லி ஷை வஹுவ யுஜீர் வலா யுஜாரு அலைஹி இன் குன்தும் தஅலமூன் ஃபஸயகூலூன லில்லாஹ் குல் ஃபஅன்னா துஸ்ஹரூன். நபியே, நீங்கள் கேளுங்கள். இந்த மக்களிடத்தில் கேட்டு பாருங்கள். யாருடைய கையிலே இந்த எல்லா படைப்புகளுடைய கஜானாக்கள் இருக்கிறது? அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறதா அல்லது ஒரு சிலையினுடைய கையிலே இருக்கிறதா? கல்லாலோ மண்ணாலோ மரத்தாலோ உலோகங்களாலோ செதுக்கப்பட்ட ஒரு சிலையின் கையிலே வானத்தின் ஆட்சி இருக்கிறதா? பூமியின் ஆட்சி இருக்கிறதா? நட்சத்திரம், சூரியன், சந்திரன், கடல், பறவை, மனிதன், ஜின்கள், மனிதர்களுடைய ஆட்சி இருக்கிறதா? யாருடைய கையிலே இருக்கிறது? அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. வானம் பூமியின் ஆட்சி அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறதா அல்லது அவுலியாக்களுடைய கையிலே இருக்கிறதா? வஹுவ யுஜீர். அல்லாஹ் யாரை நாடுகின்றானோ அவர்களை பாதுகாக்கின்றான். பாதுகாப்பு தரக்கூடியவன் அல்லாஹ். வலா யுஜாரு அலைஹி. அல்லாஹ் ஒருவனுக்கு தீங்கை நாடிவிட்டால், அல்லாஹ் ஒருவனுக்கு துன்பத்தை நாடிவிட்டால், அல்லாஹ் ஒருவனுக்கு பாதிப்பை நாடிவிட்டால், வலா யுஜாரு அலைஹி. அந்த பாதிப்பிலிருந்து, அந்த நஷ்டத்திலிருந்து, அந்த வேதனையிலிருந்து அவனை யாரும் பாதுகாக்க முடியாது. வலா யுஜாரு அலைஹி. அல்லாஹ் ஒருவனை அழிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டான். அல்லாஹ் ஒருவனை நாசமாக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டான். அல்லாஹ் கைவிட்டு விட்டால், யாரை அல்லாஹ் கைவிட்டானோ இந்த உலகமெல்லாம் சேர்ந்தாலும் சரி அவனை பாதுகாக்க முடியாது. எப்படிப்பட்ட ஆட்சிகளுக்கு சொந்தக்காரனாக இருந்தான் ஃபிரௌன். அல்லாஹ் அவனை அழிக்க நாடிய போது அவனுடைய ஆட்சி அவனை பாதுகாக்க முடியவில்லை. அவனுடைய அறிவால் அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை. அவனுடைய படை பலத்தால் அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை. எத்துணை மன்னர்களை அல்லாஹ் அழித்திருக்கிறான். எத்துணை மக்களை அல்லாஹ் அழித்திருக்கிறான். அல்லாஹ்விடத்திலே உதவி தேடும் போது அல்லாஹ் உதவியை இறக்குகின்றான். அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பை தேடும் பொழுது அல்லாஹ் பாதுகாப்பை தருகிறான். யார் அல்லாஹ்வை நம்புகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் ரட்சிக்கின்றான். அவர்களை அல்லாஹ் பாதுகாக்கின்றான். சிந்தித்து பாருங்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குறைவான எண்ணிக்கையிலே இருந்தார்கள். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். எப்படி பிரார்த்தனை செய்தார்கள்? كذبت قبلهم قوم نوح فكذبوا عبدنا وقالوا مجنون وازدجر فدعا ربه أني مغلوب فانتصر ففتحنا أبواب السماء بماء منهمر
وفجرنا الأرض عيونا فالتقى الماء على أمر قد قدر وحملناه على ذات ألواح ودسر تجري بأعيننا جزاء لمن كان كفر. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யாரிடத்திலே உதவி தேடினார்கள்? எவ்வளவு பயங்கரமான ஆபத்து அவர்களை சூழ்ந்திருந்தது! அல்லாஹ்விடத்திலே உதவி தேடினார்கள். அல்லாஹ்விடம் மட்டுமே வேண்டினார்கள். அல்லாஹ்வால் எல்லாம் முடியும். வலில்லாஹி ஜுனூதுஸ் ஸமாவாதி வல் அர்த் வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லாஹு. வானம் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. சூரியன் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. நட்சத்திரம், காற்று, மேகம், மழை, மண் எல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய அடியானை பாதுகாக்க நாடினால் எப்படி வேண்டுமானாலும் பாதுகாப்பான். அல்லாஹ் தன்னுடைய அடியார்களில் ஒருவரை அழிக்க நாடிவிட்டால் அவன் தன்னுடைய வீட்டுக்குள் இருந்தாலும் சரி, பாதுகாப்பான கோட்டைக்குள் இருந்தாலும் சரி, அல்லாஹ் அவனை அழித்து காட்டுவான். ஃபிரௌனை அல்லாஹ் அவனுடைய கோட்டையிலிருந்து வெளியேற்ற நாடிய போது என்ன சூழ்ச்சி செய்தான் பாருங்கள். வமக்கரு வமக்கர் அல்லாஹ் வல்லாஹு கைருல் மாக்கிரீன். இந்த இடத்திலே இன்னொரு பக்கமும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய இன்றைய முஸ்லிம்கள் அல்லாஹுவை மறந்து விட்டார்கள். அல்லாஹுவை மறந்து விட்டார்கள். அரசியலையும் ஆட்சியாளர்களையும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய படிப்பையும் அறிவையும் பொருளாதாரத்தையும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, நான் மறுக்கவில்லை, அல்லாஹ் இவற்றை எல்லாம் ஒரு காரணமாக ஆக்கி இருக்கிறான். அதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு முஸ்லிமுடைய நம்பிக்கை யாரின் மீது இருக்க வேண்டும்? ஒரு முஸ்லிமுடைய உள்ளம் யாரோடு தொடர்புடையதாக இருக்க வேண்டும்? ஒரு முஸ்லிமுடைய ஈமான் யாரின் மீது இருக்க வேண்டும்? அல்லாஹ்வின் மீது வைக்க வேண்டிய ஈமானை, அல்லாஹ்வின் மீது வைக்க வேண்டிய தவக்குலை, ஈமானை கொண்டு அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுவதற்கு பதிலாக அல்லாஹ்வை மறந்துவிட்டு அலைகிறார்கள். எங்கெல்லாமோ செல்லுகிறார்கள். நிச்சயமாக அவர்களுக்கு அங்கே ஒன்றுமே கிடைக்காது. இழிவை தவிர, தோல்வியை தவிர, நாசத்தை தவிர இவர்கள் அல்லாஹ்வையும் இழந்து விடுவார்கள், இந்த துன்யாவையும் இழந்து விடுவார்கள். ஆபத்து ஏற்பட்டது. நூஹ் நபிக்கு ஏற்படாத ஆபத்தா நமக்கு ஏற்பட்டு விட்டது? யாரிடத்திலே கேட்டார்கள்? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தார்கள். யா அல்லாஹ், நான் உன்னுடைய அடியான். ஃபதஆ ரப்பஹு, நீ என்னுடைய ரப், நான் உனக்காக வாழுகின்றேன், நான் உனக்காக வாழ்கின்றேன். நான் உன் பக்கம் இந்த மக்களை அழைத்தேன், ஈமான் கொள்ளும்படி அழைத்தேன், இரவிலே அழைத்தேன், பகலிலே அழைத்தேன். யா அல்லாஹ், நான் உனக்காக வாழ்கின்றேன். இப்போது இந்த மக்கள் எனக்கு சூழ்ச்சி செய்கிறார்கள், எனக்கு சதி செய்கிறார்கள். ஃபதஆ ரப்பஹு அன்னி மக்லூபுன் ஃபன்தஸிர். யா அல்லாஹ், நான் தோற்றுவிட்டேன். யா அல்லாஹ், நான் இப்போது பலவீனம் அடைந்திருக்கிறேன். என்னை இரட்சிப்பவன் யார்? நீ அல்லவா? ஃபன்தஸிர், நீ எனக்காக உதவி செய், நீ எனக்காக பழிவாங்கு. இன்று நாம் முஸ்லிம்கள் என்ன செய்கிறோம் தெரியுமா? நம்முடைய கடமை என்னவோ அந்த கடமையை மறந்து விட்டோம். அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ்வின் அடியார்களை அழைக்க வேண்டும். நம்முடைய கடமை என்ன? என்ன கடமை அன்பிற்குரியவர்களே? அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ்வுடைய அடியார்களை அழைக்க வேண்டும். இதற்காகத்தான் அல்லாஹ் என்னையும் உங்களையும் படைத்திருக்கிறான். குன்தும் خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر وتؤمنون بالله. ஆனால் இன்று இல்லை. எங்களுக்கு அரசியல் வேண்டும், எங்களுக்கு ஆட்சி வேண்டும், எங்களுக்கு அதிகாரம் வேண்டும். தங்களுடைய கடமையை மறந்து விட்டார்கள். யாருக்கு என்ன அழைப்பை கொடுக்க வேண்டுமோ அந்த அழைப்பை கொடுக்க தவறிவிட்டார்கள். வாழ்க்கையிலே துன்பமா துயரமா, உடல் சுக குறைவா, குழந்தை இல்லையா, அல்லாஹ்விடத்திலே கேட்போம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான். ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹு قال ربي هب لي من لدنك
துர்ரியத்தன் தய்யிபா இன்னக சமீஉத் துஆ. ஜக்கரியா அவர்களுக்கு குழந்தை இல்லை, அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், அல்லாஹ் குழந்தையை கொடுத்தான். இப்ராஹிம் நபி அவர்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன் ஃபபஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம். அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், யா அல்லாஹ் சாலிஹான ஒரு குழந்தை எனக்கு கொடு என்பதாக அல்லாஹ் அவர்களுக்கு சாலிஹான குழந்தையை கொடுத்தான். இன்னும் பெரிய ஒரு உதாரணம் என்ன தெரியுமா? இன்று நாம் என்ன ஒரு சோதனைக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, எந்த ஒரு துன்பத்திற்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, எதிரிகளால் சூழப்பட்டு இந்த நாட்டில் மட்டுமல்ல முஸ்லிம்கள் எங்கெல்லாம் வாழுகிறார்களோ அந்த இடங்களில் எல்லாம் முஸ்லிம்களுக்கு முஸ்லிம் அல்லாதவர்களால் அச்சுறுத்தல், அது போன்ற ஒரு காலம், அது போன்ற ஒரு சூழ்நிலை இதற்கு முன்னால் வரவில்லையா? நிச்சயம் வந்திருக்கிறது. அதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை நமக்கு மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இந்த ஒரு விஷயத்தை இறுதியாக சொல்லி முடித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இன்று நாம் வாழுகின்ற இந்த நேரம், நாம் வாழுகின்ற இந்த சூழ்நிலை இஸ்லாமை அழிக்க வேண்டும், முஸ்லிம்களை அழிக்க வேண்டும், இஸ்லாமை ஓங்க விடக்கூடாது, இஸ்லாம் பரவ விடக்கூடாது என்று மாற்றார்கள் முயற்சி செய்கிறார்கள். முஸ்லிம்கள் அதிலிருந்து தப்பிப்பதற்கு என்ன வழியை தேடுகின்றார்கள்? அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு என்ன வழியை தேடுகின்றார்கள்? அல்லாஹுவும் அல்லாஹ்வுடைய ரசூலும் என்ன வழியை காட்டினார்களோ அதை மறந்து விட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்காகத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை திரும்ப திரும்ப நமக்கு சொல்லுகின்றான். என்ன நடந்தது? மூசா நபியினுடைய அந்த சமுதாயத்தை ஃபிரௌன் அழித்தொழிக்க வேண்டும் என்று நாடினான். ஆண் பிள்ளைகளை கொன்றொழித்தான், பெண்களை விட்டு வைத்திருந்தான், அவர்களை அடிமையாக்கி வைத்திருந்தான், அவர்களை நிம்மதியாக வாழ விடவில்லை. சிபுத்திகள் என்று சொன்னால் அவர்கள் எங்களுக்கு அடிமையாகவே வாழ வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் எத்தனையோ முறை சொல்லி எத்தனையோ முறை ஃபிரௌனிடத்தில் சொன்னார்கள், இஸ்ரவேலர்களை நீ விட்டுவிடு, இஸ்ரவேலர்களை நீ விட்டுவிடு, நீ நம்பிக்கையுள், நீ அல்லாஹ்வை ஏற்றுக்கொள், ஈமானுக்கு வந்துவிடு என்று அழைப்பு சொன்னார்கள். கேட்கவில்லை. அல்லாஹ் மூசாவை ஒழிக்க வேண்டும், மூசாவுடைய சமுதாயத்தை ஒழிக்க வேண்டும் என்று நாடினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக வருவதற்கு முன்பும் பனி இஸ்ரவேலர்களுடைய ஆண் பிள்ளைகளை அவன் கொன்று கொண்டிருந்தான். அதற்கு பிறகும் ஆண் குழந்தைகளை அவன் கொல்ல ஆரம்பித்தான். அப்போது மூசா நபியினுடைய சமுதாயம் நபி மூசாவிடத்திலே சொன்னார்கள், ஊதீனா மின் கப்லி அன் தஅதியனா வ மின் பஅதி மா ஜிதனா. மூசா, என்ன நிலைமை இது? நாம் எல்லாம் மூமின்கள், நாம் எல்லாம் முஸ்லிம்கள், நீ வருவதற்கு முன்னாலும் எங்களுக்கு வேதனை, நீ வந்ததற்கு பின்னாலும் எங்களுக்கு வேதனை. அல்லாஹ் அக்பர். மூசா நபி என்ன சொன்னார்கள் தெரியுமா? கால மூசா லிகௌமி, மூசா தன் சமுதாயத்தை நோக்கி கூறினார், இஸ்தஈனு பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு உதவி தேடுங்கள். யாரை கொண்டு? அல்லாஹ்வை கொண்டு உதவி தேடுங்கள். ஆனால் கைசேதம் என்ன தெரியுமா? இந்த சமுதாயத்திலே பலருக்கு அல்லாஹ் என்றாலே யார் என்று தெரியாது. அல்லாஹ் எப்படிப்பட்ட வல்லமை உடையவன், அவனால் என்ன முடியும்? அவனிடத்திலே உதவி தேடினால், அவனிடத்திலே துஆ கேட்டால் அந்த துஆவுடைய வலிமை தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். மூசா நபி சொன்னார்கள், இஸ்தஈனு பில்லாஹ், அல்லாஹ்விடத்திலே உதவி தேடு, வஸ்பிரு, பொறுமையாக இருங்கள், உறுதியாக இருங்கள், சபராக இருங்கள். இன்று அன்பிற்குரியவர்களே, இந்த ரெண்டு தன்மையும் நம்மிலே இல்லாமல் இருக்கிறது. இந்த ரெண்டு பண்பு, ஒன்று அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுவது, இரண்டாவது என்ன நிலைமை ஏற்பட்டாலும் சரி அல்லாஹ்வுடைய கட்டளைகளிலே உறுதியாக இருப்பது. துன்யாவுடைய காரண காரியங்களை கையாளுங்கள், ஆனால் ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹ் உதவி செய்வது, ஒரு ஈமானுடையவனுக்கு அல்லாஹ் உதவி செய்வது அவனுடைய ஈமானை கொண்டுதான். இதைத்தான் அப்துல்லா இப்னு ரவாஹா சொன்னார்கள். மூத்தா போருக்கு செல்லும் பொழுது, என் அன்பு தோழர்களே, அல்லாஹ் நமக்கு ஈமானை கொண்டு உதவி செய்வான், நம்முடைய படை பலத்தை கொண்டோ அல்லது நம்முடைய எண்ணிக்கையை கொண்டோ அல்ல. இதைத்தான் அல்லாஹ் நமக்கு சொல்லுகின்றான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுவோமாக, அல்லாஹ்வை நம்புவோமாக. அல்லாஹ் எதை நமக்கு ஹலால் ஆக்கினானோ
அதை செய்ய வேண்டும். அதற்குள் மட்டுமே வாழ்க்கை இருக்க வேண்டும். அல்லாஹ் தடுத்த ஹராமான காரியங்களை செய்யும் போது, பாவத்திலே செல்லும் போது, தடுக்கப்பட்ட காரியத்தை நபியினுடைய கட்டளைக்கு மாற்றமான வாழ்க்கையை வாழும் பொழுது அல்லாஹ்வுடைய உதவியை அடைய முடியாது. இதைத்தான் அல்லாஹ் உஹது போரிலே பாடமாக ஆக்கினான். ஹுனைன் போரிலே அல்லாஹ் பாடமாக ஆக்கினான். அந்த வரலாறுகள் அன்பிற்குரியவர்களே நமக்கு முன் இன்று சாட்சியாக இருக்கிறது. அல்லாஹ்வை நம்பும் போது, அல்லாஹ்விடத்திலே உதவி தேடும் போது அல்லாஹ் உதவி செய்ய மிக அருகாமையிலே இருக்கிறான். அல்லாஹ்வுடைய உதவி மிக அருகாமையிலே இருக்கிறது. அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப். ஆனால் அதற்குண்டான வழி இருக்கிறது, அதற்குண்டான சரியான பாதை இருக்கிறது. அந்த பாதையிலே செல்ல வேண்டும், அந்த வழியிலே செல்ல வேண்டும். குறுக்கு வழிகளை தேடினால், தன்னுடைய சுய புத்திக்கு தன்னுடைய அறிவுக்கு ஏற்ப வழிகளை தேடினால் நிச்சயமாக இழிவை தவிர எதுவுமே மிஞ்சாது. அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்தால் உங்களை யாராலும் மிகைக்க முடியாது. அல்லாஹ் உங்களை கைவிட்டு விட்டால் அல்லாஹ்விற்கு பின்னால் உங்களுக்கு உதவக்கூடியவர்கள் யாராக இருக்க முடியும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. உண்மையான ஈமானையும் உண்மையான மார்க்கத்தை பின்பற்றி வாழ்கின்ற நல்ல பக்குவத்தையும் அல்லாஹ் தருவானாக. உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து, அல்லாஹ்வை நம்பியவர்களாக வாழ்ந்து, அல்லாஹ்வுடைய தீனுக்காக வாழக்கூடிய உயர்ந்த முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி சாலிஹீன்களுடைய கூட்டத்திலே சேர்த்து வைப்பானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.